எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நான் உட்காந்துருக்கிறேன். எஸ்டிஆர் 49 அரசன் அதோடைய அந்த 5 minutes 33 செகண்டா 34 செகண்டா அந்த ப்ரோமோ பார்த்துட்டு அப்படியே சிலுத்துவே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிமாறன் எஸ்டிஆர் இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சு. கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டாரியா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படா இந்த காம்போவோடைய அந்த அவுட்டை நம்ம பார்ப்போம். இப்போது படத்தை பார்க்கல, ஜஸ்ட் ஒரு 5 minutes 33 செகண்ட்ஸுடைய ப்ரொமோ தான் பார்த்துருக்குறோம். அதுலேயே நம்மளை ஒரு படம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெற்றிமாறனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காப்புல. படத்துக்குள்ளே படம் எடுக்கிற மாதிரி ஒரு காட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறமா ரத்தம் சொட்ட சொட்ட யங்கேஜ் எஸ்டிஆரை நிப்பாட்டுறத இருக்குது பாருங்கள். இது ஒரு விஷுவலாக ஒன்று படைக்கிறது ஒன்று இருக்குது, பின்னாடி மியூசிக்கலாக ஒன்று இருக்குது பாருங்கள். அனிருத் கோ ட்ரூத்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது, மிரட்டி விட்டுருக்காப்புல. அதாவது நம்ம நிறையா அப்படியே ஒரு பயங்கரமாக இறைச்சலாக அனிருத்துடைய பிஜிஎம் அந்த மாஸ் பிஜிஎம்லாம் கேட்டிருப்போம். இதில் அந்த இறைச்சல் இல்லாமல் எப்படி அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி தரமான சம்பவம் சிறப்பாக இருக்குது. இல்லை என்னென்னா, இப்போது கரண்ட் ஏஜில் ஐஃபோனில் ஷூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா கொலை செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்படியே மெட்ராஸ் ஸ்லாங்கில் நம்ம எஸ்டிஆர் பேசுதாப்பில். அதான் அந்த வட சென்னையில் உள்ள ஒரு அன்டோல்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டாப்புல. அப்போ அந்த ஸ்லாங்கில் தானே பேசி ஆகணும். எஸ்டிஆர் பேசுதாப்பில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கைலியும் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு அதில் ஒரு டைலாக் வேறு, நீங்கள் ஹீரோவாக யாரை போடுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு நெல்சன் அவருடைய ஸ்டைலில் கேட்குறப்ப தனுஷை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டிஆர் சொல்கிறப்ப தியேட்டரை வைபாய் அப்படி எலக்ட்ரிஃபை தெரிக்குது. அதாவது ஒரு 5 நிமிஷம் 34 செகண்டில் நம்மளை ஒரு மாதிரி ஒரு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியும். நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது கூட ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி போகுது. இது இவ்வளோ ஷார்ட்டாக, அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் கார்டு எல்லாம் போட்டு நம்மளை சிலுக்க விட்டாங்க. ஒருத்தனை போடாமையே அவனை போட்ட ஃபீலை தெரியல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றிமாறன் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் சொல்லிடுறேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் சொல்லப்படாத ஒரு கதை, ஓகேங்களா. இது அந்த படத்துலேருந்து வருதா இந்த படத்துலேருந்து வருதா அதெல்லாம் தாண்டி இதில் எஸ்டிஆரே நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் 100% சாட்டிஸ்ஃபைட். அதுவும் விஷுவல்ஸு. இன்னொன்று இந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸாக விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்க்குறப்ப என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒரு மாதிரி ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஆனால் நம்ம அது அங்கே பார்க்குறப்ப தான் அந்த சீன்லேருந்து தான் எடுக்கவே செஞ்சுருக்காங்கடா ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி இருந்தது. தாறுமாறு. ரொம்ப டிலே பண்ணாமல் எவ்வளோ குயிக்காக இந்த படத்தை கணக்கச்சிதமாக எடுத்து முடிக்க முடியுமோ எடுத்து முடித்து எங்களுக்கு விருந்து படைப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நார்மலாகவே வெற்றிமாறன் சார் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டு, எஸ்டிஆர் சார் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப லேட்டாக படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக விட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே செம்ம ட்ரீட்டாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் ரிலீஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், வேறு லெவலு. தாறுமாறு தக்காளி சோறு தான், அதில் எந்த வித டவுட்டுமே எனக்கு இல்லை. அதே மாதிரி எஸ்டிஆர் சாருக்கு வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துறீங்க ஐயா உங்கள் அந்த டைஹார்ட் ஃபேன்ஸு. அதாவது ரெகுலராக படம் வர மாட்டேங்குது, அப்டேட்ஸ் வருது. அதுவுமே பார்த்திங்கன்னா எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டியும் இந்த மனுஷன் மேலே இவ்வளோ லவ்வோட ஒரு கிரேஸோட ஒரு வெறித்தனமாக நிற்கிறானுங்க. எல்லாம் அது ஒரு பேருக்கு தான், வெல்கம் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அப்படின்னு ஸ்க்ரீனில் வருது. ஒரே கூச்சல் தான். இன்னொரு பக்கம் அந்த ஃபேஸ் வருது, அப்படி கத்துறானுங்க, அப்படியே வெயிட் பண்ணுறானுங்க. பரவாயில்ல, அது அப்படியே சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ அவங்கள ஏமாற்றாமல் வருஷத்துக்கு ஒரு படம், ரொம்ப நிறையலாம் வேணாம், 2 படம் 3 படம்லாம் வேணாம், வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், கொண்டாடி தள்ளுவாங்க.
அப்படி கொண்டாடுறானுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த இதுவும், அதாவது நான் 5:50 ஒரு 6-7க்கு அந்த இது ஃபஸ்ட்டு இது போட்டாங்க. போட்டு சரி இன்னொரு வாட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நேராக கட் பண்ணிட்டானுங்க. என்னென்னு கேட்டால் 6:20க்கு அடுத்த ஒரு ஷோ இருக்குது அப்போ பாரு அப்படின்றாங்க. திருப்பி 50 ரூபா செலவு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொடுத்த 50 ரூபாய்க்கு ஒர்த்துப்பா அப்படி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுதான் இது இப்படியே இந்த சூட்டோட சூட்டாக அப்படியே ஆற போடாமல் தானு சார் 2 பேரையும் அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் அப்படியே பஸ் ஏற்றி அல்லது ஃப்ளைட் ஏற்றி அல்லது ட்ரெயின் ஏற்றி சீக்கிரம் அடுத்தடுத்து ஷூட்டிங் போக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக தீபாவளி ஸ்டார்ட் ஆன ஃபீல் எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், சினிமா லவர்ஸ்க்கும் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சத்தியமாங்க ஒருத்தர் மர்டர் பண்ணுற ஸ்கெட்ச் போட்டு மர்டர் பண்ணுற சீன் எடுத்து வச்சா கூட இந்த அளவுக்கு ஒரு மாஸ் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு ஜஸ்ட்டு அந்த ரத்த குளியலோட ரத்தக்கரையோடு அப்படியே அருவாவோடு நடந்து வந்து அப்படி மின்னலில் அப்படி ஃபேஸ் வருது. வாவ், திஸ் இஸ் சினிமா, இதுதான் சினிமா. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணும் இந்த அரசன் அப்படின்றதில் எந்த வித டவுட்டுமே எனக்கு இல்லை. ஸோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடிக்கிறீங்க அதுதான் இப்போ பேச்சு. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அந்த 80s உள்ள எஸ்டிஆர் தாறு மாறு போங்க, அந்த கிப்பியும் ஐயோ ஐயோ ஐயோ